ஏமாந்து போகிறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா நாங்கள் ஏமாந்தே பழக்கப்பட்டுட்டோம். இந்த ஏஎம்எல், ஃபாக்ஸ்கான், மைவி3 இந்த மாதிரி ஆப்பில் எல்லாம் ஏமாந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ ஆப் இல்லை, லிங்க் இல்லை, நேரடியாகவே குழுவில் இப்போ குழு ஒன்று எடுத்து தராங்களாமா. அந்த குழுவில் ஒரு ஆள் ஒரு லோன் எடுத்து கொடுத்தா நம்ம பேரில் நம்ம ப்ரூஃப் வச்சு நம்ம வீட்டை காட்டி அவங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்தா 5000 ரூபா அவங்க தராங்களாமா கமிஷனாக. நம்ம பணத்தை ஏன் நாம் அவங்கக்கிட்ட கடனாக கமிஷனாக வாங்கணும் நான் கேட்குறேன். இது மாதிரி ஒரு ஆள் ஒரு லோன் எடுத்து கொடுத்தா பத்தாது. 3 லோனு, 5 லோனு, 10 லோனு, 20 லோனு இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்குறீங்க. நான் கேட்குறேன், நம்ம ப்ரூஃப் வச்சு நாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவோமா? ரூபா ஹெல்ப் பண்ணிடுவோமா? அப்படி இல்லாதவங்க நாம் எதுக்காக யாருக்கோ எடுத்து கொடுக்கணும்? அவங்ககிட்ட 5000 ரூபா நம்ம கமிஷன் வாங்கணும்? நீங்களே சொல்லுங்கள். நம்ம ப்ரூஃபை வச்சு நாமே அவங்களுக்கு எடுத்து தரணும். அவங்க கம்பி நீட்டிட்டு போயிட்டாங்கன்னா யார் பதில் சொல்லுவாங்க? எப்படி கட்டுவீங்க இத்தனை பணத்தை? ஒரு ஆள் ஒரு லோன் கூட எடுத்து தரல, 3, 5, 10, 20ன்னு இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்குறீங்க. ஒட்டு மொத்தமாக சிக்கிட்டிங்கன்னா யார் பொறுப்பு? நான் என்னங்கிறேன், அந்த மாதிரி அவங்க போகவே இல்லை, அவங்க நம்மளை ஏமாற்றவே இல்லை. ஆனால் நம்ம ப்ரூஃபை வச்சு இத்தனை லோன் ஒருத்தருக்கு எடுத்து தர்றது மிகப்பெரிய தவறு. சரிங்களா? அவங்க ஏமாத்துறாங்களா ஏமாத்தலை அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் நம்ம ப்ரூஃபை வச்சு நாம் ஒருத்தருக்கு தேவையில்லாத யாரோ ஒருத்தருக்கு இத்தனை லோன் எடுத்து தர்றது மிகப்பெரிய தவறு. முதல் தப்பு நம்ம மேலே தான். இதில் ஏமாந்தால் நாம் தான் முழு பொறுப்பு. நீங்கள் கையெழுத்து போட்டு தான் வாங்கி கொடுத்துருக்குறீங்க. அவங்க போயிட்டாங்கன்னா அந்த கடனை நீங்கள் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். சரிங்களா? இது நாள் வரைக்கும் எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த லோன் தேடிட்டு எங்கள் வீடு எங்கள் மக்கள்கிட்ட கேட்குறீங்கள, தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. எங்கள் மக்களெல்லாம் ரொம்ப பாவம். வெயிலையும் மழையிலையும் காட்டுலையும் மேட்லேயும் சோறு திங்காமையும் எத்தனை வேலை செஞ்சு ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து வச்சு அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க. ஏதாவது அவங்களுக்கு பண்ணுறோம். நாங்கள் யாரையுமே ஏமாத்துறதில்லை. எங்களை ஏமாத்துறதுக்கு படையை திரண்டு வந்துடுறீங்க. தயவு செஞ்சு எங்களை யாரும் ஏமாற்றுற வேலை வச்சுக்காதீங்க. எங்கள் மக்களை ஏமாற்றாதீங்க.